ஜென்ரலாக ஒரு ஃபோன் யூஐலையும் அந்த யூஐக்காகவே நிறையவே ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸை பற்றின வீடியோஸ் நம்ம வழக்கமாக போட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம கவர் பண்ணாமல் இருக்கிற ஒரு யூஐ என்னன்னா அது மோட்டோ யூஐ, இல்லாட்டி இப்போ ரீசெண்டாக ஹலோ யூஐ அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹலோ யூஐ இல்லை மோட்டோ யூஐயோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக H50 Pro யூஸ் பண்ணுறதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதனால தான் இந்த வீடியோ பாசிபிள் ஆச்சு. ஸோ எஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபேமிலி ஸ்பேஸ். இது பேசிக்காக என்னென்னா, நீங்கள் சின்ன பசங்க ஃபோனை கொடுக்கும்போது சில விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு கொடுப்பீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் தான் இது. இதில் கிரியேட் ஸ்பேஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன ஆப்லாம் அவங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மியூசிக்கு, அமேசான், வேறு என்ன, இந்த ஒரு கேம், இந்த 3 நான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஏதோ ஒரு பேரை கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணேன், ஓகே, சும்மா என் பேரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு அந்த கிரிட்டு ஷேப் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் பேக்ரவுண்ட் என்ன இருக்குது அப்படின்றலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னு ஏதாவது செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போர்டுனா போட்டுக்கலாம். டைமர் செட் பண்ணுறது பண்ணிக்கலாம். தென் டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். இப்போ இங்கே வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் மொத்தமாக அந்த நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போயிடும். அதில் உள்ளே போனோன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 30 minutes அப்படின்னு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணேன்னா 30 minutes வரைக்கும் தான் இந்த ஸ்பேஸ் என்னால் யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நான் செலக்ட் பண்ண ஆப் மட்டும் தான் எனக்கு இங்கே இருக்கும். இதை மட்டும் தான் என்னால் இங்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யார்ட்டையா கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனேபிள் பண்ணிட்டு கொடுக்கலாம். உங்கள் பசங்க கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, ஓகேவா? இதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ வெளியே வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணேன். மேலே போய் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா அது வெளியே வர்றதுக்கு அந்த பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும் தான் எனக்கு இங்கே எது வெளியே வரும், ஓகேவா? ஸோ செக்யூர் தான். ரெண்டாவது மோட்டோ அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மோட்டோவுக்குனே இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களால் இந்த ஒரே இடத்துல ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பர்சனலைஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுடைய மொபைலை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதை நீங்கள் இங்கேருந்து மாற்றிக்கலாம். தென் ஃபாண்ட் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஃபாண்டை மாற்றிக்கலாம். தென் கீழே கெஷர்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா இங்கே தான் அந்த மோட்டோவுடைய அந்த எக்ஸ்க்ளூசிவ் கெஷர்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவிக் லான்ச் அப்படின்ற ஒரு கெஷர் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேக் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இதை உங்களால் இதன் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களால் சில ஆக்ஷன்ஸை ட்ரிகர் பண்ண முடியும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு இங்கே பேக் டு ஹோம் அப்படின்றது. ஸோ இப்போ என் பேக் பேனலில் நான் டைம் டேப் பண்ணேன்னா எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஹோம் ஸ்க்ரீன் போயிடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஆக்ஷன் வேணும்னா அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். தென் அடுத்து சைட் பார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் எல்லாமே வரணும்னா வர வச்சுக்கலாம். அதில் என்னென்ன ஆப் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ மேக்ஸிமம் எல்லா ஃபோனுக்கும் வந்துருச்சு, ஓகேவா? தென் அடுத்து குவிக் கேப்சர். உங்களுடைய ஃபோனில் நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஓப்பன் ஆயிரும். ஸோ எஸ், ஹாய் வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம். தென் அடுத்து ஃபாஸ்ட் டார்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நீங்கள் இந்த சாப் ஆக்ஷன் பண்ணால் டார்ச் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா. மோட்டோவோட ஒரு ஃபேமஸான ஃபீச்சர். அதாவது இப்போ நான் இப்படி ஃபோனை வச்சிருக்கேன்னா இந்த மாதிரி நான் சாப் பண்ணேன்னா எனக்கு டார்ச் ஓப்பன் ஆயிரும். அதையும் சாப் பண்ணேன்னா எனக்கு இந்த டார்ச் ஆஃப் ஆயிரும். இதுதான் அந்த ஃபீச்சர். தென் அடுத்து 3 finger ஸ்க்ரீன்ஷாட். இது எல்லா ஃபோன்லேயும் இருக்கிறதா. லிஃப்ட் டு அன்லாக். இது ஒன்றும் கிடையாது. இது ஃபேஸ் டச், ஃபேஸ் அன்லாக் தான் புதுசாக கொடுத்துருக்கான். தென் டு நாட் டிஸ்டர்ப். அதாவது ஜென்ரலாக ஃபோனை இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஃபோனை கவுத்தி வச்சுட்டிங்கன்னா ஃபோன் உங்களுக்கு டு நாட் டிஸ்டர்ப் மோடுக்கு போயிடும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பட் இப்படி கவுத்தி யாரோ பண்ண எனக்கு தெரியல. நான் பெஸ்ட்லாம் வைக்க மாட்டேன். நீங்கள் வைக்கிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தென் பிக்கப் டு சைலன்ஸ். இது ஒரு அருமையான ஃபீச்சர். நீங்கள் ஃபோனை எங்கேயே தள்ளி வச்சிருக்கீங்க, ஃபோன் வருது அப்படின்ற பட்சம் நீங்கள் ஃபோனை கையில் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ரிங் சைலன்ஸ் ஆயிரும். தென் அடுத்து ஸ்வைப் டு ஸ்பிளிட் ஸ்க்ரீன். நீங்கள் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோடுக்கு போகிறதுக்கு இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு ஆப்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி 2 தடவை சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோடு எனேபிள் ஆகும். இங்கே உங்களுக்கு வேணுன்ற செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி தான். தென் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சில டிப்ஸ், மோட்டோ எசென்ஷியல்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி இருக்கிற நம்ம பார்த்த சில விஷயங்கள் தான் அவன் புதுசாக கொடுத்துருப்பான். நீங்கள் இதெல்லாம் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இந்த ஆப்ஷன்ஸ் அப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபோனுக்கு ஃபோன் மாறதான் செய்யும். நீங்கள் எந்த மோட்டோ ஃபோன் என்ன மாடல் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறதான் செய்யும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இதில் இருக்குது. உங்கள் மோட்டோ ஃபோனில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இல்லைன்னா இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு காமிக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? தென் அடுத்து மோட்டோ கனெக்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனை நீங்கள் டிஸ்பிளேஸில் வயர்லெஸ்ஸாக கேஷ் பண்ண முடியுமா? அதாவது நார்மலாக ஸ்க்ரீன் கேஷ் பண்ணுவீங்களா, அதே மாதிரியான ஒரு விஷயம் தான். மீராகாஸ்ட் இல்லை குரோம் காஸ்ட் சப்போர்ட் இருக்கக்கூடிய டிவிஸ் ஆர் டிஸ்பிளேஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் காமிக்க முடியல. பட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்து மோட்டோ செக்யூர். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு செக்யூரிட்டி ஆப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மோட்டோடைய அந்த செக்யூர் ஃபோல்டர் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற ஃபைல்லாம் மறைச்சு வைக்கிறேன்னா அதை நீங்கள் செக்யூர் ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கலாம். நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஒய்ஃபை, அதாவது நீங்கள் அன்செக்யூர் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வார்ன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது டேஞ்சரான வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு வார்ன் பண்ணும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். கண்டிப்பாக நீங்கள் டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தென் லாக் நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி. இது பேசிக்காக என்னென்னா இப்போ என்னோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா ஆனில் இருக்கா. இப்போ நான் ஃபோனை லாக் பண்ணிட்டேன். இப்போ லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது நான் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணேன்னா ஆஃப் ஆகாது. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும் தான் என்னால் இந்த மொபைல் டேட்டா ஆஃப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் நீங்கள் கொண்டு வந்துருக்காங்க. இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா
என்னால் மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்க முடியும் ரொம்ப ஈஸியாக. ஸோ இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இது நல்ல விஷயம். நீங்கள் மேக்ஸிமம் டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. தென் அடுத்து ஆட்டோ லாக். நீங்கள் உங்கள் ட்ரஸ்டட் பிளேஸ்லேருந்து மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். இது அந்த பெருசாக யூஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. தென் பின் பேட் ஸ்க்ராம்பிள். இது வந்து நார்மலாக இருக்க உங்கள் பின் பேடை இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சிரும். நீங்கள் பாஸ்வேர்ட் போகிறது சுற்றி யாருன்னா எட்டி பார்க்குறப்ப கூட அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தக்கூடியான ஒரு ஃபீச்சர். இது உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையில்லை. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி இது நார்மலாக எல்லா ஃபோன்லையும் இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான். தென் இதுக்கப்புறம் மோட்டோ அன்பிளக்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜென் மோடு மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜென் மோடுன்னா மற்ற வேறு ஃபோனில் ஜென் மோடு அப்படின்ற பேர் இருக்கும். இது அந்த மாதிரி ஒன்று தான். இது கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஸ்பேஸ் அதுவும் இதுவும் ஒரே சிமிலராக தான் இருக்குது. இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆப் லேஅவுட், வால்பேப்பர், இன்ட்ரப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் நான் போய் ஸ்டார்ட் கொடுத்தேன்னா நான் அந்த ஆப் எந்த மாதிரி மாறிச்சோ அதே மாதிரி தான் இங்கே எனக்கு டைமிங் கேட்கும். ஏதாவது நான் கொடுத்துட்டு நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன்னா நான் செலக்ட் பண்ண அந்த ஆப் மட்டும் தான் வரும். கிட்டத்தட்ட 2 சிமிலர் தான் வச்சுக்கோங்களேன். ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. எஸ் ஆனால் தனித்தனியாக கொடுத்துருக்கான். தென் ஃபைனலாக மோட்டோவுடைய ரெடி 4. இந்த மோட்டோ ஃபோன் நான் ப்ரைமரியாக மாற்றினதுலேருந்து நான் டெய்லி ரொம்ப சந்தோஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபீச்சராக இது ரெடி 4 தான். இதை நான் என்னோட பிசியில் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட மொபைலையும் பிசி கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நான் எப்போ பிசி ஆன் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெடி 4 என்னோட பிசியோட கனெக்ட் ஆயிரும். இது நான் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என் ஃபோனில் இருக்கிற என்ன ஆப்பை வேணாலும் என்னால் என் சிஸ்டமில் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இப்போ என் ஃபோனில் இருக்கிற ஒரு ஆப்பை என் சிஸ்டமில் ஓப்பன் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். தென் வெப்கேம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி என் ஃபோன் கேமராவை என்னால் பிசியில் வெப்கேமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்வியஸாக நீங்கள் ரெண்டுத்துலேயும் ரொம்ப ஈஸியாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தென் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி உங்கள் பிசியை லாக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் கிளிப் போர்டு உங்கள் ஃபோனில் காப்பி பண்ணுற எல்லாத்தையும் டேரெக்டாக உங்கள் பிசியில் பேஸ்ட் பண்ண முடியும். பிசியில் காப்பி பண்ணுற எல்லாத்தையும் உங்கள் ஃபோனோட கிளிப் போர்டில் சேவ் ஆகிடும். நீங்கள் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் கிராஸ் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மவுஸை அப்படியே மூவ் பண்ணி உங்கள் ஃபோனுக்குள்ளே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது பேசிக்காக இது அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ஃபீச்சர் இது தான். இப்போ நான் எடிட் பண்ண போயிட்டேன் அப்படின்னா என் ஃபோனை ஸ்டாண்டில் வச்சுருவேன். இந்த கிராஸ் கண்ட்ரோல் ஆனில் இருக்கும். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை என் ஃபோனில் எடுக்கணும்னா பிசிலேருந்தே மவுஸை மூவ் பண்ணி என் ஃபோனை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணி வேறு விஷயங்களை பிசிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன். இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் நிறையவே யூஸ் கேஸ் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா ஆப்பையும் ஒரு மானிட்டரில் ஒரு பிசி மாதிரி உங்களால் யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபீச்சர் எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு அது காட்டலை. லேப்டாப்பில் காட்டுச்சு. ஆனாலும் அது எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஸோ இதெல்லாம் தான் மோட்டோவோட இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இந்த ஃபோனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஏஐ வால்பேப்பர்ஸில் கிரியேட் பண்ண முடியும். தென் இந்த ஃபோனில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் நிறைய ஃபோனில் இல்லாமலும் இருக்கும். நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா மோட்டோ அப்படின்றதால இந்த குறிப்பிட்ட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் கொண்டு முக்கியமாக இந்த ரெடி 4 அப்படின்ற ஃபீச்சர் எல்லா ஃபோனும் கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த மோட்டோவுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி மோட்டோ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா? இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எந்த ஃபீச்சர் உங்களுக்கு மற்ற ஃபோனுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் புடிச்சியாக உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is our way from our Tech Tamil signing out.